ஒரு பெரிய மலைப்பகுதியில் ஒரு கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்தோட பேர் பூஞ்சோலை. பேருக்கு ஏற்ற மாதிரியே அந்த கிராமம் ரொம்ப அழகாக இருந்தது. அந்த கிராமத்தில் முத்துங்கிற ஒருத்தர் வாழ்ந்து வந்தார். அவர் ரொம்ப ஏழ்மையானவர். முத்துவுக்கு கமலான்ற மனைவியும் ராமுன்ற பையனும் இருந்தாங்க. அந்த கிராமத்தில் கிடைக்கிற வேலையெல்லாம் பார்த்து அவர் அவரோட குடும்பத்தை நடத்திட்டு வந்தார். ரொம்ப ஏழ்மையாக வாழ்ந்துட்டு இருந்தார். ஒரு பெரிய பணக்காரர் ஒருத்தர் மர வியாபாரம் பண்ணிட்டு இருந்தார். அவருக்கு கீழே கூலி வேலை அன்னைக்கு போய் பார்த்தாரு முத்து. காலையிலேருந்து பொழுது சாயிற வரைக்கும் அவர் வேலை பார்த்தாலும் அவரோட சம்பளம் அந்த குடும்பத்துக்கு பத்தாமல் இருந்தது. அன்னைக்கு வேலைக்கான கூலியை முத்து போய் கேட்டார். ஐயா, என்னோட வேலைக்கான கூலியை தரீங்களா? எனக்கு கூலியா? போன மாசம் 5000 ரூபாய் கடன் வாங்கினீங்க, மறந்துட்டியா? அதுல இதை கழிச்சுக்கலாம், கூலியெல்லாம் கொடுக்க முடியாது, போ. அப்படின்னு அந்த முதலாளி சொல்ல ரொம்ப கவலையோட வீட்டுக்கு எந்த ஜாமானும் வாங்காம முத்து போனாரு. கமலா, என்ன பண்ற? நம்ம போய் சாப்பிட்டானா? தூங்கிட்டு இருக்கானே. கமலா, என்ன கமலா, ஏதாவது சாப்பாடு செஞ்சியா? அப்படின்னு முத்து பசியோட கேட்டாரு. என்னங்க, வீட்டில் சமைக்கிறதுக்கு எந்த பொருளும் இல்லைங்க. நீங்களும் அரிசியும் பருப்பும் வாங்கிட்டு வருவீங்கன்னு நினச்சேன். எதுவுமே வாங்காமல் வந்திருக்கீங்களே. என்ன பண்றது கமலா, அந்த முதலாளி நமக்கு கூலி காசு கொடுக்கல. என்னால எந்த பொருளும் வாங்க முடியல. அந்த 3 பேருமே பசியோட தூங்குனாங்க. முத்துவும் கமலாவும் தங்களோட ஏழ்மை நிலையை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தாங்க. மறுநாள் பொழுது விடிஞ்சது. முத்து பக்கத்துல இருந்த காட்டுக்கு போய் ஏதாவது பழங்கள் கிடைக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டுக்குள்ள போனாரு. காட்டுக்குள்ள நிறைய இடத்துல சுத்தியும் அவருக்கு எதுவுமே கிடைக்கல. அதனால நம்ம முத்து ரொம்பவே களைப்படைஞ்சிட்டாரு. ஒரு மரத்துக்கு அடியில உட்கார்ந்தாரு. அந்த மரத்துக்கு மேல 2 பச்சை கிளிங்க கூடு கட்டி வாழ்ந்துட்டு இருந்துச்சுங்க. முத்து களைப்பா இருந்ததுனால அந்த மரத்தோட நிழல்ல படுத்து தூங்கிட்டாரு. மரத்துக்கு மேல இருந்த பச்சை கிளிங்க ஏதோ ஒரு விதையை சாப்பிட்டுட்டு அதை முத்து மேல போட்டுச்சுங்க. தூங்கிட்டு இருந்த முத்துவும் நம்ம மேல ஏதோ விழுதேன்னு நினைச்சு எழுந்து பார்த்தாரு. அட, என்ன விதைகள் இது? மேல இருக்க கிளிகள் நம்ம மேல போட்டிருக்கு. இந்த விதைகள் அதிசய விதைகள் மாதிரி தெரியுதே. அதுக்கப்புறம் முத்து அந்த விதைகளை ஒரு பையில கட்டி தன்னோட வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தாரு. கமலா, நான் பழங்கள் பறிக்கிறதுக்காக காட்டுக்கு போயிருந்தேன். அப்ப பழங்கள் எதுவுமே கிடைக்கல, மாறா இந்த விதைகள் தான் கிடைச்சது. இந்த விதைகளை நம்ம தோட்டத்துல நம்ம முளைக்க வைக்கலாம் அப்படின்னு முத்துவும் கமலாவும் அவங்களோட தோட்டத்துல இந்த விதைகளை ஒண்ணு ஒண்ணா நட்டு வச்சாங்க. மறுநாள் காலையில முத்துவும் கமலாவும் தன்னோட தோட்டத்துக்கு வந்து பார்த்தாங்க. இங்க பாரு கமலா, தோட்டம் முழுக்கவும் காய்கறிகளால நிரம்பி இருக்கு. ஒரு நாள்லயே எல்லா விதையும் முளைச்சி காய்கறியா மாறி இருக்கு. ஆமாங்க, இது என்ன அதிசயமா இருக்கு. எப்படி ஒரு நாள்ல இவ்வளோ காய்கறி ஆனிச்சு? அப்படி ஆச்சரியப்பட்ட முத்துவும் கமலாவும் அந்த தோட்டத்தில் உள்ள எல்லா காய்கறிகளையும் பறிச்சாங்க. பறிச்ச எல்லா காய்கறிகளையும் வச்சு ஒரு காய்கறி கடை ஆரம்பிச்சாங்க. வாங்க அம்மா, வாங்க. எல்லா காய்கறிகளும் காலையில தான் அறுவடை பண்ணுது. எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருக்கு, வாங்க. முத்து அப்படி கூவி கூவி காய்கறிகளை விற்றதுனால அங்கே மக்கள் கூட்டம் நிறைய வந்தது. நிறைய பேர் வந்து காய்கறிகளை வாங்கிட்டு போனாங்க. எனக்கு 1 கிலோ கேரட். தக்காளியும் பொடலங்காவும் தாங்க. முத்து பறிச்ச எல்லா காய்கறிகளையும் விற்றதுனால நிறைய காசு அவருக்கு கிடைச்சிது.
தனக்கு விதைகளை கொடுத்து உதவுன அந்த கிளிகளுக்கு நிறைய காய்கறிகளையும் பழங்களையும் கொண்டு போய் முத்து கொடுத்தாரு. கிளிகளே, நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த உதவினால தான் இன்னைக்கு நான் நிறைய பணம் சம்பாதிக்க முடிஞ்சது. அதுக்கு ரொம்ப நன்றி. அப்படி நன்றி சொல்லிட்டு முத்து அந்த பணக்கார முதலாளியை பார்க்க போனாரு. ஐயா, உங்ககிட்ட நான் கடன் வாங்கியிருக்கேன். அந்த கடனை திருப்பி கொடுக்க தான் வந்தேன். இந்தாங்க இந்த 5000 ரூபாய். உங்ககிட்ட வாங்கின கடன் எல்லாமே இதோட முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் முத்துவோட மனைவி கமலா நிறைய உணவுகளை சமைச்சு வச்சிருந்தா. நீண்ட நாட்களுக்கு அப்புறமா அந்த குடும்பமே நல்ல உணவை சாப்பிட்டுச்சு. முத்துவும் அதுக்கப்புறம் தினமும் அந்த காய்கறி வியாபாரம் பண்ணாரு. குழந்தைகளே, என்னோட கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.